சொல்லி ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பை தேடிவிட்டு தொழுகையினுடைய தொடக்க துவாக்களை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு துவா, ஒன்று அல்லாஹுமா பஅத் பைனி என்று சொல்லப்படக்கூடிய அந்த துவா, அல்லது வஜ்ஹத்து வஜ்ஹில் இல்லதி என்று சொல்லப்படக்கூடிய ألم تر إلى الذين تولوا قوما غضب الله عليهم. அனைவருக்கும் புனித நோன்பு பெருநாள் தர்ம பெருநாளுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் பாமனில் இன்று முஸ்லிம்களாகிய நாங்கள் நோன்பு பெருநாளை முடித்து
அதனுடைய சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு உண்டான சில தர்மங்கள் ஒன்று இருக்கிறது, திருநாள் தர்மம். என்னென்னா ஃபித்ரான்னு சொல்லுவாங்க. ஒரு நபர் ஒருவருக்கு 2.5 கிலோ அரிசி அதை ஏழைகளுக்கு தர்மமாக கொடுத்துட்டு நாங்கள் இந்த பெருநாளுடைய திடலுக்கே வரணும். ஏழைகளை உபசரிக்காமல், ஏழைகளுக்கு மீது கருணை காட்டாமல், இரக்கம் காட்டாமல், அன்பு செலுத்தாமல் எந்த ஒரு திருநாளையும் நாங்கள் வந்து சந்தோஷமாக கொண்டாட முடியாது. அந்த அடிப்படையில் 2.5 கிலோ அரிசி ஒவ்வொரு நபரும் அன்று பிறந்த குழந்தை முதல் கொண்டு கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வரை அவர்களுக்கான கணக்கிடப்பட்டு 10 நபர்னா 10 நபருக்கு கணக்கிடப்பட்டு அந்த அமௌண்ட்டாக இங்கே வசூல் செய்யப்பட்டு அதை ஏழைகள் இந்த ஊரில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அனைவருக்குமாக அதை பிரித்து பங்களித்து அதை செலுத்திவிட்டு தான் இந்த ஒரு பெருநாளை கொண்டாடுகிறோம். அதே போல தான் ஹஜ் பெருநாள் என்று சொல்லக்கூடிய அந்த பக்ரீத் பெருநாளும் அதுவும் இதுபோல் இறைவனுக்காக அறுத்து பலியிடக்கூடிய அந்த இறைச்சிகளை ஏழையர்களுக்கு வழங்கிவிட்டு தான், அதில் சாதியோ மதமோ இதெல்லாம் கடந்து அனைவருக்கும் அதை கொடுத்துவிட்டு தான் அந்த பெருநாளையும் நாங்கள் கொண்டாடுகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நோன்பு பெருநாள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அனைவருக்கும் புனித நோன்பு பெருநாளுடைய நல்வாழ்த்துக்கள்.